மகாபாரதத்தில் வர இந்த கதாபாத்திரம் நம்ம மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். மாவீரன் கர்ணனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? கர்ணனுடைய அந்த பிறப்பே நம்ம மனசுக்கு ஒரு விதமான ஒரு கவலையையும் ஒரு கண்ணீரையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பு. பிறந்த உடனே ஒரு தாய் அந்த குழந்தைய தண்ணீருக்கு தாரை வார்த்து கொடுக்குறாருன்னா அப்போ எப்படி இருக்கும்? ஆமாம், கர்ணனுடைய தாய் குந்தி போஜன் அவளுடைய முழு பேர். அவள் சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு செஞ்ச சேவையினால் அந்த ஒரு வரத்தை அவர் கொடுக்குறாரு. இந்த மந்திரத்தை நீ எந்த தேவனை நோக்கி பிரயோகிக்கிறியோ அந்த தேவனுடைய அம்சத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறாரு. சின்னஞ்சிறு வயசில் அறியாமல் குந்தி அந்த தவறு செய்கிறான். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை சொன்ன உடனே சூரிய பகவான் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. பிறக்கும் போதே அந்த குழந்தை உடம்புல கவசத்தோடையும் குண்டலத்தோடையும் பிறக்குது. சின்ன பெண் இல்லையா, கன்னி பெண், திருமணமாகாத ஒரு பெண் கையில் குழந்தையோட தன்னோட ராஜ்யத்துக்கு போனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம். அதனால் யமுனை நதியில் அந்த குழந்தைய விட்டுடுறா. அந்த குழந்தை ஒரு பெட்டியில் வச்சு அதை சுற்றி தாமரை மலர்களால் அலங்கரித்து வச்சு அனுப்புகிறா. அந்த பெட்டி நேராக அஸ்தினாபுரத்தோட கங்கை கரைக்கு வருது. அங்கே பீஷ்மருடைய தேரோட்டியான அதிரதனும் அவருடைய மனைவியான ராதையும் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க. அதனால் கர்ணனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராதேயன். கர்ணன் ஒரு மாபெரும் வில்லாளன். அர்ஜுனனை விட பல மடங்கு சிறந்த திறமை கொண்டவன் வில்வித்தையில். ஆனால் அவனுடைய திறமைக்கு அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. காலம் முழுதும் அவனை தாழ்ச்சி குலத்தவன்னு இகழ்ந்தாங்க. ஆனால் துரியோதனன் அவனுக்கு அரசன் என்ற அங்கீகாரம் கொடுத்து அங்க தேசத்துக்கு அரசனாக்கினான். ஆமாம், துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில் இருக்க நட்பை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் காலம் பாருங்க, கர்ணனை ஏமாத்திருச்சு. ஆமாம், கர்ணனுக்கு ஒரு பெரிய அரணாக இருக்கக்கூடியது அவனுடைய கவசம். அந்த கவசத்தை இந்திர பகவான் ஒரு அந்தனராக அவன்கிட்ட இருந்து அதை தானமாக வாங்கிட்டு போயிடுறாரு. குந்தி கர்ணன்கிட்ட 2 வரம் கேட்குறா. மகனே, நீ ஒரு வள்ளல் தானே, அர்ஜுனனை தவிர மற்ற எந்த தம்பியையும் நீ கொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனன் மேலே வீசப்படுற அந்த பானம் ஒரு முறை மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும்ன்றா. அவ்வளோதான். அப்போவே கர்ணன் தோற்று போயிடுறான். தோற்று போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது பாண்டவர்களுக்கு இவன் தான் நம்மளுடைய உண்மையான அண்ணன் என்று.